காலபைரவரின் நாய் யார் என்று தெரியுமா? ஒரு முறை ஒரு நாய் சிவபெருமானை பார்த்து, மனிதர்களால் மட்டுமே உன்னை சரணடைய முடியுமா? என்னை போன்ற உயிரினங்களால் உன்னை உணர முடியாதா என்று வேண்டி கேட்டது. அந்த நாயை பார்த்து சிவபெருமான் யாகம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று சிவ வேதங்களை கேட்க சொன்னார். அந்த நாய் உடனடியாக தட்சன் நடத்திய பெரிய யாகத்திற்கு சென்றது. ஆனால் தட்சன் தனது வேத தொகுப்பில் ஒரு நாயை கண்டதும் கோபத்தில் அதை அடித்து விரட்டினார். இதை கண்டு ஆத்திரம் அடைந்த சிவபெருமான் தட்சன் முன் தோன்றி, நீ நடத்தும் யாகத்திற்கு பலன் இருக்காது என்று கூறுகிறார். ஒரு நாயால் தன் அவமானப்பட்டதையும் தன் யாகம் நின்றதையும் தாங்க முடியாத தட்சனுக்கும் சிவபெருமானிற்கும் ஒரு போரே தோன்றியது. இப்படிப்பட்ட ஒன்றை சிவபுராணங்களில் என்ன கூறுகிறார்கள் என்றால், தன்னை நம்பிய ஒரு உயிரினத்திற்காக ஒரு யுத்தத்தையே நடத்தியவர் தான் சிவபெருமான். அதுக்கு பிறகுதான் கால பைரவருக்கு அந்த நாய் வாகனமாக மாறியிருக்கிறது.